ஏன் சத்து குறைஞ்சிச்சு அதை தெரிஞ்சுக்கணும். அதை ஏன் எது மாதிரி கொடுக்கலாம். இப்போ ஏன் குறைஞ்சிச்சின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு பயிருக்கு அதாவது பேரூட்டம், இரண்டாம் நிலை பேரூட்டம், நுண்ணூட்டம், இப்படி ஒரு பட்டியல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜேடிஏ மாதிரி இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அவங்க மூலியமாக நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு அதை படித்து மனப்பாடமாக சொன்னால் தான் சம்பளம். நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து நம்ம அறுவடை பண்ணினா தான் நமக்கு, இல்லைன்னா நிலத்தை விற்கிறாப்புல ஆகிடும். அவங்க யோசனையில் ஒரு விவசாயி நஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்காம போகாது. அப்படி போகுமா இல்லையா அவங்களுக்கு? ஆனால் நமக்கு நஷ்டம் வச்சுன்னா 1 வருஷம் தாங்கலாம், 2வது வருஷம் தாங்கலாம், 3வது வருஷம் ஒத்திக்கி கொடுப்போம். திருப்ப முடியலன்னா அவனையே விற்க வச்சுருவோம். நடைமுறை உண்மைகள். ஒரு பயிரை வளர்க்குறப்ப அதுக்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இப்படி ஒரு பட்டியலிட்ட ஒரு 22 23 சத்துக்களை அந்த பயிருக்கு தேவை. என்ன பயிருக்கு என்ன சத்துன்னு அதிகம் வேணும்னு நினச்சிட்டு உயர் விளைச்சல் எடுக்கணும், இன்னும் விளைச்சல் எடுக்கணுங்கிற ஆசையில் அதற்கான பிரத்யேகமான இடுபொருள்களை நம்ம கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகம் கொடுங்க, இன்னும் அதிகம் கொடுங்க, இன்னும் விளைச்சல் வேணுங்கிறப்ப எனது அருமை சொந்தங்களே, அந்த கொடுத்த பேரூட்டத்தை மட்டும் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திராணி அதுக்கு வரும். நுண்ணூட்டங்கள், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸை மண்ணில் இருந்து உறிந்து கொள்ளக்கூடிய அதன் திராணி போய்விடுகிறது. அப்போ அந்த ஊட்டச்சத்தை எடுக்காது. அது பாணியில் அதை வைக்கல. நீங்கள் லோடு தூக்குறவனுக்கு நல்ல சோறு போட்டால் லோடு தூக்குவான். ஒரு சுமை தூக்குறவனுக்கு, அது குடும்ப சுமையாக இருக்கட்டும், கல்வி சுமையாக இருக்கட்டும், பார சுமையாக இருக்கட்டும், எந்த சுமையோ. இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் பிள்ளைங்க படிச்சுன்னா கல்வி சுமை. கல்வி சுமையை பற்றி எனக்கு முன்னால் பேசினவர் ரொம்ப அருமையாக சொன்னார், எது கல்வி அப்படிங்கிறத. எந்த சுமையை தூக்குறதுனாலும் இந்த உடல் வலிமை தான் நாங்கள் வேணும். ஒரு மூட்டை தூக்குறாரு 50 கிலோ வச்சு, அவரை இன்னும் 100 கிலோ தூக்கணும்னு ஆசைப்படுறோம். அங்கேயே தப்பு பண்ணுறோம். அதை வரம்பு மீற வைக்கிறோம். 50 கிலோன்னு நான் சொன்னது 10 மூட்டை விளையுதுன்னு வச்சுக்கோங்க. அதை 15 மூட்டை ஆகணும்னு நினைக்கிறது 100 கிலோ தூக்குறது மாதிரி. அங்கேயே நமக்கு வணிக வேளாண்மைக்கு போயிட்டோம். இயற்கை வேளாண்மை என்ற பெயரில். இயற்கை வேளாண்மை என்பது அந்த இடத்திற்கு ஏற்ப, பயிருக்கு ஏற்ப, பருவத்திற்கு ஏற்ப என்ன விளைகிறதோ அதை ஆனந்தமாக கைகொள்வது தான் இயற்கை வேளாண்மை. அதை நம்ம இன்னும் அதிகம் வேணுங்கிறோம். கம்பேர் யாரோட பண்ணுறோம்? ரசாயன வேளாண்மையோட கம்பேர் பண்ணுறோம். கூட்டத்தில் வந்தவொடனே கேட்பாங்க, இயற்கை விவசாயம் செய்யலான்ருங்க, என்ன விளையும்? உன் கேள்வியே தப்பு. என்ன விளையுன்னு கேட்டீங்கன்னா கேள்வி தப்பு. எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா கேள்வி சரி. லாபம் பெறுவதில் தான் குறியாக இருக்கணுமே தவிர அதிகம் விளைஞ்சு ஒன்றும் இங்கே ஆக போகிறதில்ல. நிறைய விளைவிச்சாச்சு. இன்றைக்கி உலகத்தில் கிட்டத்தட்ட முதல் இடத்திற்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு அரிசி உற்பத்தியில் இந்தியா. ஆனால் அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய உழவர்களும் விளைநிலமும் சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, ஐசிஏஆரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 85% நிலம் சீரழிந்த நிலையில் இருக்குன்னு. என்ன நடந்துச்சு? நிறையா விளைவிச்சோம். என்ன நடந்துச்சு? மண்ணு கெட்டு போச்சு, சின்னவனும் கெட்டு போயிட்டான். இதுக்கு ஏயா பசாமல் பெரிய கோயிலில் படுத்திருந்தாலும் சோறு போடுறான், உண்டகளி கொடுக்குறான், வாங்கி தின்ட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்து நானும் வேலை பார்க்குறேன்னு சொல்லி விளைவிச்சு தின்னவனும் நல்லா இல்லை, விளைவிச்சவனும் நல்லா இல்லை, விளைவித்து தந்த மண்ணும் நல்லா இல்லைன்னா எங்கேயோ ஒரு பிறழ்வு இருக்குது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் இது நல்லதா, இது பயிர் ஊக்கியாக விளைபடும், இது பயிருக்கு இந்த சத்தை தனியாக கொடுக்கும் என்றால் அந்த அடிப்படையான சத்தை பயிர் உறிஞ்சுவதை அது விட்டுவிடும். அதன் விளைவுதான் நுண்ணூட்டச்சத்துக்கள் குறைபாடு என்பது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இனி வரும் பயிர் செலவில் ஊட்டச்சத்து குறைபாடு வராமல் வச்சுக்கலாம். ஒன்று. சரி, ஊட்டச்சத்து குறைஞ்சிருச்சு, காரணம் சொல்லிட்டேன், அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? சோறு தின்னவன், ஒரு வயக்காட்டிலேருந்து சோறு தின்னவன், அவன் காரி துப்புற எச்ச கூட வயக்காட்டில் தான் துப்பணுங்கிறது ஒரு அடிப்படையான அறிவு. அப்படின்னா என்னென்னா, நீ பெற்றதை அந்த வயலுக்கே திருப்பி தரணும்.